சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து நடக்குது பார்க்கலாம். இங்க தமிழ் வயித்துல குழந்தை இறக்கத்த ஸ்கேன் பண்றதாக இங்க ராஜாங்கமும், சேதுவும் இங்க தமிழ்ச்செல்விய டாக்டர் கூட்டிட்டு போகும்போது நடந்த எல்லா உண்மையும் இங்க ராஜாங்கத்துக்கும் சேதுக்கு தெரிய வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாரி ஆர்வமா காத்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க வீட்டுக்குள்ள இங்க ராஜாங்கம் வந்துட்டு இங்க சேதுவ தனியா கூட்டு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு இங்க சேதுகிட்ட, "இங்க பாருப்பா சேது, எனக்கு இப்பதான் வந்து நிம்மதியா இருக்கு. நடந்த எல்லா உண்மையும் தெரிய வந்து அந்த புள்ள தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பு இல்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்ததுப்பா. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு சேது அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் வந்துட்டு இங்க சேதுகிட்ட கேட்க, அப்பதான் இங்க சேது வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்த்துட்டு, "சொல்லுங்கப்பா என்ன விஷயம்? என்ன உங்களுக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது கேட்க, அப்பதான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு, "இங்க பாருப்பா சேது, நான் ஏற்கனவே வந்து உன்கிட்ட சொல்லியிருந்தேன். தமிழ்ச்செல்வி வயித்துல உங்க அம்மாவே வந்துட்டு குழந்தையா பொறக்கிற மாரி எனக்கு கனவு வந்தது. அதனால வந்துட்டு இது உண்மையா நடக்கிற மாரி எனக்கு தோணுதுப்பா. இப்ப தமிழ்ச்செல்வி வேற வயித்துல புலியோட 5 மாசம் ஆச்சுப்பா. 5 மாசம் ஆகும்போது டாக்டர் வந்துட்டு குழந்தைய ஸ்கேன் மூலியமா பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி டாக்டர் சொன்னாங்கப்பா. இத பத்தி நான் டாக்டர் கிட்டயும் விசாரிச்சேன். அதனால நீ, நானு, தமிழ்ச்செல்வி 3 பேர் வந்துட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு வருவோம்பா. போயிட்டு அந்த ஸ்கேன்ல அந்த குழந்தைய ஒரே ஒரு வாட்டி நான் பார்க்கணும்பா. அதுதான் வந்துட்டு எனக்கு ஒரு ஆசையா இப்போ வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்க வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு மாரி இங்க சேதுகிட்ட சொல்ல, உடனே இங்க சேது வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்த்துட்டு, "எப்பா இது ஒரு விஷயமா? இதுக்கு போய் ஏன்ப்பா இப்படி கேட்டுட்டீங்க? தமிழ்ச்செல்வி வயித்துல வளர்த்து என் குழந்தைப்பா. அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு நீங்க போய் ஏன்ப்பா என்கிட்ட இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம 3 பேரும் கிளம்பி டாக்டர் பார்க்க போவோம்பா. நாளைக்கே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் பார்க்க தமிழ்ச்செல்விய கூட்டிட்டு போயிடுவோம்பா ஸ்கேன் பண்றதுக்கு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது இங்க ராஜாங்கப்பா சொல்ல, அப்பதான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு, "ஆமாப்பா சேது, நானும் வந்துட்டு அங்க டாக்டர் கிட்ட சொல்லி வச்சுட்டேன். நம்ம ஏற்கனவே தமிழ்ச்செல்விக்கு முன்னாடி பார்த்த டாக்டர் இவங்க கிடையாது. நான் இப்போ வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேற ஒரு டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா. அந்த டாக்டர் கிட்ட நீ, நானு அது மட்டும் நான் தமிழ்ச்செல்வி போயிட்டு வந்துருவோம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் சொல்லிட்ட பிறகு, இங்க ராஜாங்கம் சேதுகிட்ட இன்னொரு விஷயம் சொல்றாரு. "ஐயா சேது, இந்த விஷயத்த நீ போயிட்டு தமிழ்ச்செல்விட்டயும் சொல்லிடுயா. அந்த புள்ள தமிழ்ச்செல்வி வந்துட்டு ரெடியா இருக்க சொல்லு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறதுக்கு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் வந்துட்டு இங்க சேதுகிட்ட சொல்லிட்ட பிறகு, அதுக்கப்புறம் இங்க சேது நேரா போயிட்டு இங்க தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ரொம்பவே சந்தோஷத்தோட போயிட்டு இங்க தமிழ்ச்செல்விகிட்ட இங்க சேது சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த நேரத்துல தான் இங்க மோகனா, அது மட்டும் இல்லாம அப்பத்தா எல்லாருமே வந்துட்டு இங்க பக்கத்துல நின்னுட்டுருக்காங்க. கூடவே வந்துட்டு இங்க ஈஸ்வரி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் ரொம்பவே சந்தோஷத்தோட இங்க சேது வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு இருக்காரு. "தமிழ் ரெடியா இருக்கு நம்ம போலாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு இங்க தமிழ்ட்ட சொல்ல, அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "என்னங்க எங்க போறோம்? என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்க, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "தமிழ் நீ கர்ப்பமா இருந்து இதோட 5 மாசம் ஆகுது. 5 மாசம் ஆனாலே வந்துட்டு குழந்தைய ஸ்கேன்ல பார்க்கலாமாமே. டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்களாம். அதனால நீ கிளம்பு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ரொம்பவே சந்தோஷத்தோட இங்க சேது சொல்ல, உடனே இங்க தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. இத கேட்ட உடனே, அப்பதான் கூடவே இங்க பக்கத்துல இருந்த மோகனாக்கும் வந்துட்டு ரொம்பவே பதட்டமாயிடுது. இது என்ன சேது வந்து இப்படி சொல்றானே! இப்ப தமிழ்ச்செல்விய ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னா, அவ வயித்துல குழந்தை இல்லாத விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிய வந்துருமே! இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு, இப்ப தமிழ்ச்செல்விய வீட்டுக்குள்ள சேர்த்துட்டாங்க. இப்ப திரும்பவும் வந்துட்டு இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதே அப்படிங்கிற மாரி, ஒரு மாரி பதட்டமா வந்துட்டு இங்க மோகன பார்த்துட்டு இருக்கு. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்விக்கு இங்க சேதுகிட்ட என்ன சொல்ல தெரியாம இங்க சேதுவா சொல்லிட்டு இருக்காங்க. "ஏங்க வயித்துல குழந்தை இருக்கும்போது அப்பப்போலாம் வந்துட்டு ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டரே சொல்லியிருக்காங்க. இப்ப வேணாங்க ஸ்கேன்லாம் எதுவும் போக வேணாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி ஒரு மாரி சொல்லி சமாளிக்க, உடனே இங்க சேது வந்துட்டு, "இல்ல தமிழு, அதெல்லாம் வந்துட்டு டாக்டர் கிட்ட கேட்டாச்சு. அப்பா தான் வந்துட்டு டாக்டர் கிட்ட சொல்லி வச்சிருக்காரு. அப்பாவும் வந்துட்டு உன் வயித்துல குழந்தை இருக்கிறத பார்க்கணுமா, அவரும் தான் வந்து கூட வராரு. நீ, நானு, அப்பா நம்ம 3 பேரும் வந்துட்டு போயிட்டு வந்துரலாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது சொன்ன உடனே, இங்க தமிழ்ச்செல்விக்கும் மோகனாக்கும் இன்னும் பதட்டமாயிடுது. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்விக்கு ராஜாங்கம் வர விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப பயமாயிடுது. மாமா வேற வராரே! மாமா வந்து இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிய வந்தா இன்னும் பெரிய பிரச்சனை ஆகுமே அப்படிங்கிற மாரி ஒரு மாரி பதட்டமா வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி இங்க சேதுவ பார்த்துட்டு இருக்கு. அப்பதான் எங்க அப்பத்தா வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "ஏன்டி இவளே அதான் வந்துட்டு சேது கூப்பிடுறான்ல, கூடவே என் பையன் ராஜாவும் வந்துட்டு வரான்னு சொல்றான்ல, போயிட்டு வாடி. அவங்க 2 பேரும் வந்துட்டு உன் வயித்துல இருக்க குழந்தைய வந்துட்டு பார்க்கணுமா. என் பையன் ராஜாங்கம் அவ்வளோ சீக்கிரத்துல எது மேலயும் ஆசை வைக்க மாட்டான். ஆனா உன் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு என் பையன் ராஜாங்கம் வந்துட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நீ என்னாடி இப்படி தயங்கி நிக்கிறவ? போயிட்டு வாடி சேது கூட." சேது கூடயும் ராஜாங்கத்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க டாக்டர் கிட்ட எப்படிதான் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி ஸ்கேன் பண்ணிட்டு வந்துரு அப்படிங்கிற மாரிலாம் இங்க அப்பத்தா ஒரு சைடு சொல்ல, அப்பதான் இங்க மோகனா வந்துட்டு இத எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணுமே சொல்லிட்டு இங்க மோகனா வந்துட்டு இங்க சேது பார்த்ததும் அப்பத்தா பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல அத்த, இப்போதைக்கு வந்துட்டு தமிழ்ச்செல்விய ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டாக்டரே சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க நிலைமையில திரும்ப வந்து நம்ம டாக்டர் கிட்ட போக வேணாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க மோகனா ஒரு சைடு சமாளிச்சுட்டு இருக்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு, அதான் அப்பாவே வந்துட்டு புதுசா வேற ஒரு டாக்டர வந்துட்டு பார்க்க சொல்லியிருக்காரு. அப்பா வந்துட்டு அந்த டாக்டர பார்த்து வச்சுட்டாராம். அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸ்கேன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்களாம். நீங்க நம்பலன்னா நீங்களும் வந்து கூட வாங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க மோகனா வந்துட்டு இங்க சேது கூப்பிடுறாரு. அப்பதான் இங்க மோகனாக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப பதட்டமாயிடுது.
வேற ஒரு டாக்டர் வேற பார்க்க போறோமே! வேற ஒரு டாக்டர் கிட்ட போனா, இந்த விஷயத்த சொல்லி மறைக்கணும்னா கூட மறைக்க முடியாது. ஏற்கனவே போன டாக்டருக்கு தமிழ் வயித்துல குழந்தை இல்ல அப்டிங்கிற விஷயம் தெரியும். இப்போ புதுசா வேற ஒரு டாக்டர் கிட்ட போனோம் அப்டின்னா, இத சொல்லி எப்படி சமாளிக்க போறோமோ தெரியல அப்டிங்கிற மாரி இங்க மோகனாக்கு ரொம்பவே பதட்டத்துல பயமாயிடுது. இங்க தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு ரொம்ப பதட்டமா நின்னுட்டுருக்காங்க. அப்பதான் இங்க மோகனா வந்துட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. புது டாக்டர் வேற பார்க்க போறாங்க. இப்படி இருக்க நிலையில தமிழ்ச்செல்விய மட்டும் அனுப்பி வச்சோம் அப்படின்னா, தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தை இல்ல அப்படி விஷயம் ஈஸியா தெரிய வந்துரும். நம்மளும் வந்துட்டு கூட கிளம்பி போறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க மோகனா வந்துட்டு இங்க சேது கூட கூட வந்துர சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்க ராஜாங்கம், சேது, மோகனா, தமிழ்ச்செல்வி 4 பேருமே வந்துட்டு இங்க டாக்டர் பார்க்க கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க பவித்ரா கிட்ட வந்துட்டு இங்க ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. இவ வயித்துல குழந்தை வந்து இவ கர்ப்பமா இருந்து 5 மாசம் ஆகுது. ஆனா, இப்போ வரைக்கும் வந்துட்டு அவ இருக்கிற மாரி தான் இருக்கா. ஒரு இதுவுமே காணோமேடி அப்படிங்கிற மாரிலாம். இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க பவித்ராட்ட சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இங்க பவித்ரா வந்துட்டு இங்க ஈஸ்வரிய பார்த்துட்டு, "அதாம்மா எனக்கும் புரியல. அதான் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப வேற டாக்டர் கிட்ட தான் வந்துட்டு இந்த தமிழ்ச்செல்விய கூட்டிட்டு போறாங்கல்ல. அவங்க கூட்டிட்டு போனோம் அப்படின்னா, என்ன உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்துற போது. இத பத்திலாம் வந்துட்டு பேசணும் கூட அவசியம் இல்லம்மா. அதான் அவங்க டாக்டர் கிட்டயே போறாங்கல்ல. விடுமா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பவித்ரா வந்துட்டு ஈஸ்வரிய சொல்லிய பிறகு, இங்க ஈஸ்வரி வந்துட்டு அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ராஜாங்கம், சேது, மோகனா, தமிழ்ச்செல்வி 4 பேருமே வந்துட்டு இங்க கார்ல கிளம்பி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. இங்க கார்ல போகும்போதே மோகனாவும், தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு ஒரு மாரி பதட்டமா வந்துட்டு இங்க காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு இங்க மோகனாவும், தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "என்ன 2 பேரும் ஒரு மாரி பதட்டமா வந்துட்டு பயத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? எதனா உடம்புக்கு கிடம்பு சரியில்லையா மோகனா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் மோகனாவ பார்த்து தமிழ்ச்செல்விய பார்த்து கேட்டுட்டு இருக்க. அப்பதான் இங்க மோகனா வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்த்துட்டு, "அப்படிலாம் எதுவும் இல்லங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ஒரு வழியா இங்க டாக்டர பார்க்கறதுக்காக இங்க 4 பேரும் வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க டாக்டர பார்க்கறதுக்காக இங்க ராஜாங்கம், சேதுவும், அது மட்டும் இல்லாம மோகனா, தமிழ்ச்செல்வி 3 பேரும் வந்து கூட கூட்டிட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க ராஜாங்கம் தமிழ்ச்செல்விய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்த பிறகு, இங்க ராஜாங்கம் இங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாரி என் மருமக வந்துட்டு கர்ப்பமா இருக்கா. இதோட வந்துட்டு 5 மாசம் ஆகுது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அந்த குழந்தைய வந்துட்டு ஸ்கேன் மூலியமா காமிக்க முடியுமா? அத பார்க்க தான் வந்துட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். அதே மாதிரி அந்த குழந்தை எப்படி இருக்கு சொல்ட்டு செக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்க வந்துட்டு இங்க டாக்டர் பார்க்க சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க டாக்டரும் வந்துட்டு, "அதான் ஏற்கனவே ஃபோன் கால்ல சொல்லிட்டீங்க சார். அதெல்லாம் பண்ணிடலாம். உள்ள வாங்க" அப்படிங்கிற மாரிலாம் இங்க டாக்டர் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வியும், சேதுயும் அது மட்டும் இல்லாம மோகனா, ராஜாவும் 4 பேரையும் வந்துட்டு கூட்டிட்டு இங்க தமிழ்ச்செல்விய ஸ்கேன் பண்ணவே உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர். அந்த நேரத்துல தான் தமிழ்ச்செல்விக்கும், மோகனாவுக்கும் ரொம்ப பதட்டமாயிருக்கு. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி மனசுல யோசிக்கிறாங்க. இப்ப வேற கூடவே மாமா வேற இருக்காரு. வயித்துல குழந்தை இல்ல அப்படிங்கிற விஷயம் ஸ்கேன் பண்ணும்போது தெரிய வந்தா, இத மாமாவும் பார்ப்பாரு. இத பார்த்தாரு அப்படின்னா, மாமா அடுத்து என்ன பண்ண போறாரோ, இது பெரிய பிரச்சனையா ஆக போகுது. இங்க தமிழ்ச்செல்வி ரொம்ப பயத்திலேயே வந்துட்டு இங்க டாக்டர பார்த்த மாரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க மோகனுக்கும் வந்துட்டு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியலையே! ஸ்கேன்ல வேற என்ன வரப்போகுதோ தெரியல. தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தை இல்ல அப்படிங்கிற விஷயம் தமிழ்ச்செல்விக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப இவரு வேற நிக்கிறாரு. சேது வேற கூட நிக்கிறான். இவங்க 2 பேரும் வந்துட்டு அவ வயித்துல குழந்தை இல்ல அப்படிங்கிற விஷயம் ஸ்கேன் மூலியமா பார்த்தாங்கன்னா, என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாரி, இதுக்கு உடனே வந்து நானும் இருந்திருக்கனே அப்படிங்கிற மாரிலாம் ஒரு பதட்டத்தோட இங்க மோகனாவ பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க டாக்டர் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும்போது, இங்க டாக்டர் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய ஒரு மாரி பார்த்துட்டு இருக்க. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, என்ன டாக்டர் வேற ஒரு மாரி பார்க்குறாங்க. ஒரு வேள வயித்துல குழந்தை இல்ல அப்படிங்கிற விஷயம் இந்த டாக்டருக்கு தெரிய வந்துச்சா? அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க டாக்டர பார்த்துட்டு இருக்க. அப்பதான் இங்க டாக்டர் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க ஸ்க்ரீன்ல வந்துட்டு எதுவுமே தெரியாதத இங்க டாக்டர் பார்க்குறாரு. அப்பதான் இத பார்த்தோனே இங்க டாக்டர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அந்த நேரத்துல தான் இங்க ராஜாவும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஸ்க்ரீன்ல எதுவுமே தெரிய மாட்டுது. குழந்தை தெரியும்னு சொன்னாங்க டாக்டர். எதுவுமே தெரிய மாட்டுதே அப்படிங்கிற மாரி ஒரு மாரி பதட்டத்த வந்துட்டு இங்க ராஜாவும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க டாக்டர் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும்போது, இங்க ஸ்க்ரீன்ல குழந்தை இருக்க மாரி தெரியுது. இத பார்த்தோனே இங்க ராஜாங்கத்துக்கும், சேதுக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அப்பதான் இங்க சேது வந்துட்டு இங்க ராஜாங்க சொல்லிட்டு இருக்காரு. "அப்பா பாருங்கப்பா குழந்தை தெரியுது" அப்படிங்கிற மாரி. இத பார்த்தோனே, இத கேட்டவுனே இங்க மோகனுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ஒண்ணுமே புரியல. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி திரும்பி பார்க்கும்போது, அங்க ஸ்க்ரீன்ல குழந்தை இருக்க மாரி இங்க தமிழ்ச்செல்வி பார்க்குறாங்க. இத பார்த்தோனே இங்க தமிழ்ச்செல்விக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி நம்ம வயித்துல குழந்தை இல்லாம இருந்தது. ஆனா இப்ப ஸ்கேன் பண்ணும்போது அங்க ஸ்க்ரீன்ல குழந்தை தெரியுது அப்படிங்கிற மாரி ஒரு மாரி பதட்டமா வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தோனே இங்க ராஜாங்கவும், சேதுவும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் இங்க ராஜாங்கம் இங்க சேது வந்துட்டு கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் மோகனாக்கு ஒண்ணுமே புரியல. இங்க மோகனா வந்துட்டு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி தமிழ்ச்செல்வி வயித்துல இப்போ திடீர்னு குழந்தை வந்தது அப்படிங்கிற மாரி இங்க மோகனா பார்த்துட்டு இருக்க. இங்க புரியாம வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஸ்கேன்லாம் முடிச்சிட்ட பிறகு எல்லாரும் வெளிய வந்துர்றாங்க. வெளிய வந்துட்ட பிறகு இங்க ராஜாவும் வந்துட்டு இங்க டாக்டர் கிட்ட பேசிட்ட பிறகு இங்க வெளிய எல்லாரையும் கூட்டிட்டு வந்துர்றாரு. இங்க வெளில கூட்டிட்டு வரும்போது தான்
இங்க மோகனா வந்துட்டு, இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க மோகனா, இங்க தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "என்ன தமிழ் இது? வயித்துல எப்படி திடீர்னு இப்போ குழந்தை வந்தது?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க மோகனா ரொம்ப பதட்டமா வந்துட்டு, இங்க தமிழ்ச்செல்விய பார்த்து கேட்க, அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "எனக்கு அதான் அத்த ஒண்ணுமே புரியல. நான் பார்க்கும்போது என் வயித்துல குழந்தை இருக்க மாரி எனக்கு தெரிஞ்சது. எனக்கும் வந்துட்டு ஒண்ணுமே புரியல அத்த. ஒருவேள இது எல்லாமே வந்துட்டு எங்க அப்பாவோட வேலையா இருக்குமா? எங்க அப்பா தான் இந்த டாக்டர் கிட்ட பேசி ஏதாவது பண்ண வச்சிருப்பாரோ தோணுது. ஏன்னா, இவரு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது தெரிஞ்ச உடனே, நான் உடனே எங்க அப்பாவுக்கு வந்துட்டு இந்த விஷயத்த கால் பண்ணி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம, இந்த ஹாஸ்பிட்டல்லயும், இந்த டாக்டரையும் வந்துட்டு சொல்லிட்டேன். எங்க அப்பா தான் வந்துட்டு டாக்டர் ஏதாவது பேசி, என் வயித்துல குழந்தை இருக்க மாரி காமிக்க சொல்லியிருப்பாருன்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, அப்பதான் இங்க மோகனா வந்துட்டு ஒரு மாரி பதட்டத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி மோகனா பார்த்துட்டு, "எங்க அப்பா வந்துட்டு இந்த டாக்டர் கிட்ட சொல்லி என் வயித்துல குழந்தை இருக்க மாரி காமிக்கத்தோட, என் வயித்துல உண்மையா குழந்தை இருந்தா நல்லா இருந்திருக்குமே அத்த." அப்படிங்கிற மாரிலாம் இங்க மோகனா பார்த்த மாரி இங்க தமிழ்ச்செல்வி ரொம்பவே கண் கலங்கி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க மோகனா வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி பேசிட்டு இருக்கும்போது, அந்த நேரத்துல இங்க சேதுவும், ராஜாவும் வந்துடுறாங்க. அப்பதான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு இங்க மோகனாவ பார்த்துட்டு, "எனக்கு இப்பதான் மோகனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சேதுவோட அம்மா தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தைய வளர்த்த என் கண்ணால இப்ப பார்த்துட்டேன். எனக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் சொல்லிட்டு இருக்க, இங்க குழப்பத்தோடயே வந்துட்டு இங்க மோகனாவும் தமிழ்ச்செல்வியும் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி வயித்துல குழந்தை வந்தது அப்படிங்கிற மாரி. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும்.